இங்கே பாரு முந்திரி பழத்துக்கு பூந்துட்டாங்க பாருங்க. அம்மா மஞ்சள் பழமா? ஆமாம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கே. என்ன மலையெல்லாம் ஏறி ஆகுது? ஆமாம். ஆமாங்க. அம்மா ம் இங்கே பத்தியாலே பக்கத்தில் ஈச்சம்பழம். பார்த்தியா இல்லையா எவ்வளோ பழத்தை? பழம் இருக்கா? இருக்கு. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பழத்தை இந்த விற்கிறாங்க பாருங்க. இதில் கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்க. அம்மா ஓ எங்கம்மா வந்திருக்கேன்? ஈச்சம்பழம் பறிக்க வந்திருக்கேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். அம்மா ஈச்சம்பழம்லாம் இருக்குமா? போய் பார்ப்போம் இருக்கான்னு. அம்மா ஆனால் ஈச்சம்பழம் சீசன் தானே இது? ஆமாம். ஆமாங்க. ஆனால் போய் பார்ப்போம், இருந்தால் பிச்சுட்டு போவோம், இல்லைன்னா முந்திரி பழம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போக வேண்டியதுதான். ஆமாம். அம்மா ஓ உன் பின்னாடி எவ்வளோ முந்திரி பழம் இருக்குது பார்த்தியா இல்லையா? ஆமாம், லட்டு லட்டாக இருக்குது. இங்கே பாருங்களா, அப்பா செம்ம பெருசு இருக்குங்க. இந்த பாரு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அம்மா ஓ சரி போம்மா. போ. அம்மா ஓ முந்திரி பழம் வந்துடுச்சு, சாப்பிட மாட்டேற? இப்போ காலையிலே சாப்பிடக்கூடாது, ஈச்சம்பழத்தை போய் சாப்பிட்டு வந்து தான். ஆமாம். பாருங்க இதோட முந்திரி பழம் நிறையா வச்சுருங்க. அம்மா ஆனால் ஏகப்பட்டது இருக்குல்லம்மா. ஆமாம், பழுக்க இங்கே ஆரம்பிச்சு. வரம்மா எவ்வளோ பழத்தை, சரி பழம் பழம் அப்படியே லட்டு பழம். பாரு எப்படி இருக்குன்னு, நிறையா இருக்குங்க. இதோ பாருங்க எவ்வளோ பழத்தை. பனி இல்லாத இருந்தால் நல்லா காய்க்கும். சரி பழங்க. அம்மா ஓ ஈச்சம்பழம் கிடைக்குதா இல்லையா? முந்திரி பழம் நிறையா கிடைக்குதுமா. ஆமாம். இங்கே பாரும்மா எவ்வளோ பழம். மஞ்சள் பழம் இதெல்லாம் அப்படியே மஞ்சள் கலப்படமாக இருக்கும். இந்த பழமெல்லாம் பழத்துலேயே நாங்கள் பார்த்து பார்த்து டேஸ்ட் பார்த்து சாப்பிடுவோம். சரி பழம் இருக்குல்லம்மா. ஆமாம், அப்படியே செமையான பழம். அம்மா ஓ அப்படியே கையை வச்சு எப்படி உழுவுது பார்த்தீங்களா? தொப்பு தொப்புன்னு உழுவுது. இந்த பாருங்க எவ்வளோ பழத்தை. லட்டு பழம். லட்டு பழம். லட்டு லட்டு. அம்மா ஓ சரி போம்மா. போ. அம்மா ஓ பழம் கிடச்சதா இல்லையா? பார்க்கணும் போய். இன்னும் மலையெல்லாம் ஏறி ஆகுது. ஆமாம். ஆமாங்க. அம்மா ம் இங்கே பத்தியாலே பக்கத்தில் ஈச்சம்பழம். பார்த்தியா இல்லையா எவ்வளோ பழத்தை? பழம் இருக்கா? இருக்கு. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பழத்தை இந்த விற்கிறாங்க பாருங்க. இதில் கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்க. கண்ணு தெரியாமல் ஏதாவது பிச்சு விட்றாதீங்க. இங்கே பாருங்க அதேமாரி அம்மா அதை விற்றிட்டு இருக்காங்க பாருங்க. ஆனால் இதில் முள் தாங்க ஓவராக இருக்கும் பாருங்க. எவ்வளோ முள் தான் இருக்கு பாருங்க. பழம் இதான். இது அப்படியே பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் மாதிரியே இருக்குமா. ஃபஸ்ட்டு பழமே சாப்பிட்டாச்சு. எப்படிம்மா இருக்கு? சூப்பராக இருக்கு. இந்த பாருங்க கொஞ்சம் கஷ்டப்படணும், ஆனால் பழம் நிறையா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நாளில் நான் எல்லாமே பழுத்துறேங்க. இது ஈச்சம்பழம் சீசனால் நிறையா இருக்கும். ஓ சரி அடுத்த மரத்துக்கு போமா. அது பழம் பக்கத்துலேயே இருக்குங்க எல்லாம். நம்ம ரொம்ப தூரமே போவோம். நமக்கு இங்கே வந்து பாரு. இங்கே பாரு. பாரு 3 பழத்துக்காக வந்திருக்காங்க பாருங்க. இது 3 பழம் இல்லை, பெரிய பழம். பெருசு. அதெல்லாம் இல்லாமங்க இது கொஞ்சம் பிக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து பிக்கணுங்க. பார்த்தியா, அதுக்கு தான் கொஞ்சம் பொறுமையாக பிக்கணும். அம்மா பழத்தை காமி. இப்போ இதெல்லாம் பெரிய பழம். ஆமாம். இதை பற்றியா
சரி பேசு அம்மா. ஓ சாப்பிடு. இதெல்லாம் வந்துங்க ஒரு சீசன் டைமில் தான் கிடைக்கும். அதனால் கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். அம்மா அடுத்த மரத்துக்கு போமா? ஓ அங்கே அப்பா ஒரு மரத்தில் வேட்டையாடிட்டு இருக்காங்க. இந்த பாரு. ஆமாம். இருக்கா? எத்தனை பறிக்கிறியே அப்பா? இங்கே பாரு எவ்வளோ பழம் இருக்குன்னு. நான் வளைச்சிக்கிறேன், நீ பறி. வச்சுட்டு இருக்காங்க பாரு. உள்ளாரெல்லாம் இருக்குன்னு நிறையா. செம்ம பழம் இருக்குது. ஆமாம். ஆனால் முள்ளு குத்தாத பறிக்கணும். அதுதான் மெயின் கஷ்டம். கடுக்கும் கையை. அப்படியே நம்ம வருஷலாம் இருக்குங்க பழம். இந்த இருக்குது பாருங்க. அடுத்தது எவ்வளோ பழம். அம்மா ஓ இது என்ன மல்லிகைப்பூ மாரியே இருக்கே? காட்டு முல்லை. காட்டு முல்லையா? நல்லா வாசமாக இருக்கும் இது. ஆமாம். இந்த பாரு பார்த்தியா? மல்லி காட்டு முல்லை. முல்லை மாரியே இருக்கு பாரு. செம்மையாக இருக்கும் கட்டி தள்ள வச்சுக்கிட்டா. இது அதே மாதிரிங்க இந்த கொடியை வந்து நம்ம எதாவது விறகு கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்லம்மா. இது ஒன்று வீட்டில் ஒன்று நட்டு வைக்கலாமா? ஏன்? கட்டி வச்சுக்கலாம் தள்ள வச்சுக்கிட்டு வீட்டில் இங்கே காட்டில் கிடக்கிற பாம்பெலாம் வீட்டுக்கு வரணும்னு பார்க்குறேன். சூப்பராக இருக்கும்ல. வாசமாக இருக்கும். யார் பாம்பெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருக்குது? இருக்கா பழம்? ரொம்ப இல்லை, கம்மியாக தான் இருக்குதா பாருங்க. வேட்டையாடிட்டு இருக்காங்க. அம்மா இது உள்ளே போகுமா? உள்ளே இருக்காதுடா மரம். அம்மா இந்த பாருங்க ஒரு பழம் எவ்வளோ இருக்குன்னு. இருக்கு உள்ளே இருக்குது. காட்டுக்குள்ள ரொம்ப இடுக்கு உள்ளே இருக்குது. விற்கிறது கஷ்டம். பயமாக இருக்குங்க. அடுத்த மரத்துக்கு தான் போகணும். அம்மா இதான் வந்து இது சொல்லுவாங்களா, அது என்ன குண்டுமணியா? அப்பா கிட்ட தான் தெரியும். இது ஒரு பழம். பழமா? என்ன சொல்கிறேம்மா, கருப்பு கருப்பாக இருக்கு இல்லையா? இந்த பாரு, இந்த பாருங்களா, இது என்ன பழம்னு தெரியல, ஆனால் பார்த்தா பழுத்தெல்லாம் இருக்குங்க. சூப்பராக. காயுதப்பா. அப்பா எவ்வளோ பழத்தை பாருங்க. ஐயோ செம்ம பழம் கடிச்சிட்டப்பாவுக்கு. இங்கே பாரு எப்படி விற்கிறது. ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படணுங்க. ஆனால் அந்த பழம் டேஸ்ட்டுக்காக அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான். சரி பழம் இருக்குல்ல அம்மா, நீ போறியா உள்ள? அதான் தலையை பறிக்குது. அதை ம் கொண்டு அவங்க கையில் கொடுத்துக்கிடு, நான் சாப்பிட்டுட்ருக்கேன். அம்மா ஓ என்ன பழம் விற்க வந்து டயர்டாகிட்டிங்களா? காலையிலே வெய்ய அந்த அளவுக்கு அடிக்குது. ஆமாங்க, நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். ஏன்னா 12 மணிக்கு மேலாம் வரவும் முடியாது, அந்தமாரி வெயிலாக இருக்கா. காலையிலே தேடணும். பழம் நிறையாவே கிடச்சிது. இப்படியே போக வேண்டியதான். இப்போ இது உள்ளதாங்க போடணும். அப்பா அம்மா இவ்வளோ நேரம் அலைஞ்சதுக்கு சரியான நிழல்மா. இந்த நிழல் கிடைக்காது. ஆமாம், அந்த மாரி இருக்குங்க சூப்பராக. பறிச்சம்பழத்தை ஆனால் பழுக்கணும். ஆனால் பழம் பெருசு பெருசு. அம்மா இதில் இருக்கு பாருமா நிறையா.
அதான் நல்ல பெருசு பெருசாக இருக்குது பாரு. இரு 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 வரேன் இரு வா. இங்கே பாரு 2 பேரும் போட்டி போடுறாங்க பாருங்க. சூயோ சூயோ இந்த மாதிரியா போட்டி போடணும்? காலையிலே நான் ஒரு முள் குத்திடுச்சு, பார்த்து பறி. இந்த வைக்கிறாங்க பாரு. சூயோ ஆனால் என்ன ஆர்வம். இங்கே பாருங்க ஒரு ஆள் மட்டையை பிடிக்கிறாங்க, ஒரு ஆள் பழத்தை இதை பிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அதில் வந்து கருப்பாக இருக்குங்க, அதுதாங்க பழம். இந்த எவ்வளோ பிச்சிட்டாங்க பாருங்க. ஓகே அம்மா இந்த நிழல்ல அப்படியே உட்காந்துடலாம் நமக்கு. ஆமாம், கொஞ்சம் நேரம் உட்காந்தா ஜாலியாக இருக்கும். சூப்பராக இருக்கு. அம்மா நான் வருமா? அங்கே எல்லாம் யாரோ வந்து நம்மளுக்கு அடையாளம் வச்சுட்டு போயிருக்காங்கம்மா. ஏகப்பட்ட காய். ஆமாம், ஆச்சு கொத்து கொத்தாக தொங்குது. பழம் இருக்கா? இருக்கு. அம்மா குமலா பழம் இருக்குது பார்த்தியா இல்லை பொடுக்கா? அப்பா 2 காய் பையன் குமலா பழம். காயும் தீத்தலாம், காயும் தீத்தலாம் பழமும் தீத்தலாம். இந்த வர உள்ளே பிச்சிட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஒரே காடுங்க, இது உள்ளே தான் பிக்கணும். அம்மா ஓ தனியெல்லாம் வந்தால் பயமாக இருக்கும் இருக்கேன். எப்பா தனியான யாரும் வந்தனா? ஆமாம் அம்மா அப்பா வச்சுட்டு வருவேன். நைட்டு ஒரு 12 மணிக்கு வந்து இங்கே தூங்குவோம்மா. சரியா போச்சு. வேண்டுதல் இருந்தால் தூங்கலாம் இங்கே. நீ ஃபஸ்ட்டு வந்து தூங்குறியான்னு பாரு. ஆமாங்க, இங்கே வர ஒரு ஆள் பிச்சு கொடுக்குறாங்க, ஒரு ஆள் வாங்குகிறோம். கருப்பாக இருக்கிறான் சாப்பிடு. நம்ம கச்சேரி இங்கே பாரு பேரிச்சம்பழம் மாதிரியே இருக்குங்க. நல்லாயிருக்கும். ஆ உங்களுக்கு தெரியாது, பார்த்து விற்கணும். ஆமாம் பாரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆகுது. நல்லா இருக்கேன். ஆமாம் ஆமாம் வாயில் போட்டான். வேணாம் வேணாம், நம்மளுக்கு இப்போ வேணாம், நீங்கள் சாப்பிடு. இங்கே பாரு எப்படி கஷ்டப்படுறாங்க, நான் காமிக்கிறேன் பாரு. இங்கே பாரு எப்படி விற்கிறாங்க, பார்த்து விற்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம இழுத்தாலே பொல பொலன்னு கொட்டோமா, வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த பாரு இதாங்க பொடுகு காய். இங்கே பாரு இதான் பொடுகு காய், நிறையா வச்சுருக்கேன். இது வந்து பழுத்துருச்சுன்னா நம்ம தலையில் தேய்க்கலாம். இது தேய்ச்சேன்னா அந்த பொடுவெல்லாம் மேக்ஸிமம் கொஞ்சம் குறையுங்க. அம்மா ஓ பழம்லாம் பிச்சாச்சா? பிச்சாச்சு. எவ்வளோ பழமா பிச்சிருக்கேன்? இதே பார். இங்கே பாரு எவ்வளோ பழம் பிச்சாச்சுன்னு, நிறையாவே பிச்சாச்சுங்க. சாப்பிடுங்க, நீங்கள் பிச்சுட்டு நீங்களே எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க. திவிக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அப்பா கொஞ்சம் கூட சாப்பிட்டோம். எப்படி இருக்கே? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கேன். பாருங்கள் காலையிலே வந்தோம், ஈச்சம்பழம்லாம் பிச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. அம்மா ஆனால் வந்துங்க இன்னும் ஒரு 10 நாள் சென்று வந்தால் நிறையா இருக்கும்லம்மா. இன்னும் நிறையா வைக்கலாம். பாருங்க அப்படியே கையில் எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்களா. இதாங்க அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா சரி அப்படியே கிளம்புவோம்மா? கிளம்பிட வேண்டியதான். ஆமாம்.